சூரியனார் கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகள் மாயமாகி உள்ளதாக தஞ்சை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சூரியனார் கோவில் ஆதீனம் புகார் அளித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சையத் இணைகிறார். சையத், வணக்கம். தஞ்சை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சூரியனார் கோவில் ஆதீனம் புகார் அளித்திருப்பதாக அறிகிறோம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்றைய தினம் சூரியனார் கோவில் ஆதீனம் ஒரு மனு அளித்துள்ளார். அதில் நான் கடந்த 2022 முதல் சூரியனார் கோவிலில் ஆதீன 28வது குருமக சன்னிதானமாக இருந்து வருகிறேன். கடந்த ஆண்டு சில தூதுகளின் பெயரில் என் மீது போலியாக விமர்சனம் செய்து என் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் ஆதீனத்தை விட்டு வலுக்கட்டாயமாக துன்புறுத்தி என்னை வெளியே அனுப்பினர். இந்த நிலையில் 500 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரிய சிலைகள், சித்திரங்கள் மற்றும் விலை உயர்ந்த மரகதங்கள், படிகங்கள் ஆகியவை நான் இல்லாத நேரத்தில் மாயமாகிவிட்டது. இது குறித்து உள்ளூர் மக்கள் என்னிடம் கூறியுள்ளனர். மாயமான சிலைகள் மதிப்பு ரூபாய் 100 கோடிக்கு மேல் இருக்கும். எனவே தீர விசாரித்து தற்போது உள்ள சிலைகளை காரணம் கொண்ட ஆய்வுக்கு உட்படுத்தி சிலைகளை உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும். மேலும் என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது. சூரியனார் கோயில் ஆதீன சொத்திற்கும் ஆபத்து இருப்பதால் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு போலீசார் 24 மணி நேரம் வழங்க வேண்டும் என அவர் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் அவர் மனு அளித்தார். இந்த சம்பவம் தஞ்சையில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனது உயிருக்கு அச்சுறுத்தல், அதே போன்று 100 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பிலான சிலைகள் மாயமான குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சூரியனார் கோயிலின் ஆதீனம் இன்று மனு அளித்திருப்பது தஞ்சையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சையத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.